ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெட்செட் ரிவ்யூ. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏர்பாட்ஸ் அப்படி பார்க்க போகிறோம் இன்பேஸ்லேருந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா 40 ஹவர்ஸ் கிட்ட ப்ளே டைம் கொடுத்துருக்காங்க. 480 ஹவர்ஸ் கிட்ட ஸ்டாண்ட் பை டைம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 5 டைம்ஸ் வந்து அடிஷ்னல் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவுட்டர் லுக்கு. நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக நான் இது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரீ இந்த ஹெட்செட் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக தான் வந்துச்சு. நம்ம ஓப்போ A3X வந்து 2 வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து இது கிஃப்ட்டாக கொடுத்துருந்தாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா மொபைல்ஸ்லேருந்து. ஸோ அதுலேருந்து தான் நம்ம இதை ரிவ்யூ பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து இதை தான் நம்ம ஃப்ரெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க முன்னாடி. இதோட ஸ்பெஷலைசேஷன்லாம் வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணிலாம் காமிக்க போகிறது இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜஸ்ட் ஷோ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இது அவுட்டர் லுக் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 40 ஹவர்ஸ் ப்ளே டைமு, 480 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு 2 டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக 5 டைம் வந்து அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வந்து லோ லேட்டன்சி அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கூட இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் யூஸ் பண்ணி பார்க்க போகிறது இல்லை, நம்ம ஜஸ்ட்டு ஷோ தான் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தனியாக நம்ம கம்பல்சரி ஷார்ட்ஸ் போடுவோம். பட் ஆனால் இன்கேஸ் யூஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொன்னதுக்கப்புறமா தான் நம்ம அதுக்கு ரிலேட்டடாக ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் வந்து என்னென்ன அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலாக இந்த பிராண்ட் கம்பெனி வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரியாது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பேக் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப சின்ன பாக்ஸு. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ரொம்ப சின்ன பாக்ஸ் கண்டெய்னரில் இருக்குது இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஸோ உள்ளேயே அங்கே வந்து ஓப்பனுக்கு தனியாக ஒரு இடமே இருக்குது. பட் இருந்தாலுமே உள்ளே கை விட்டு அதை ஏதோ கொலாப்ஸ் பண்ணி அதை எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக வேறு யாரும் எடுக்கலை, நம்மளோட சிஸ்டர் தான் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக எப்படி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வழியே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அது இல்லாமல் நம்மளுக்கு இது வேறு பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா C டைப் கேபிள் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஏர் அந்த பட்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஏன்னா இன்கேஸ் ஒன்று வேஸ்ட் ஆகினாலும் நம்மளுக்கு வந்து அடிஷ்னலாக இருக்கும்ல எப்பவுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே கொடுக்குற மாதிரி கேட்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவலாக எப்பயும் போல் தான் தேங்க்யூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ இதுலேருந்து கொடுத்ததுக்கு. நம்ம என்ன இது யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த கேட்லாக் மெயினாக வந்து எப்படியும் மோஸ்ட்லி யாரும் பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் நம்ம நார்மலாக நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து யூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக கேட்லாக் வந்து மோஸ்ட்டு பார்க்கணும், ஏன்னா அப்போ தான் அதில் சில விஷயம்லாம் நம்ம தெரியாதெல்லாம் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி சோர்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நீங்களும் கேட்லாக் படிக்கிறவங்களா இருந்தால் கம்பல்சரி கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு தம்ஸ்அப் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கவர் மாரி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. கவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாக்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது, ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கோசம் தான் கவர் போடுறாங்க. பாக்ஸ் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் ரொம்ப பாக்ஸ் வந்து ஸ்மூத்தாக அப்படி ஷைனிங்காக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்பயும் போல் ஆஸ் யூஷுவலாக 2 ஏர்பாட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப சின்னதாகவே இருக்குது. நம்ம இயர்ஸ் கூட யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டிக்கர் வேறு இருக்குது, எந்த டஸ்ட்டும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப சேஃபாகவே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஐ திங்க் ஆனால் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. ஒரு பேக்கெட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 கிட்ட பாக்ஸ் வைக்கலாம், அந்தமாரி சின்ன பாக்ஸ். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் ஆக்சுவலாக இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம ஒரு ரிவ்யூ தான் கொடுக்குறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காகவும் ரொம்ப சின்ன. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக் பேண்டுன்னு பார்க்கும்போது இந்த ஏரோ அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நெக் பேண்டுன்னு பார்க்கும்போது நெக் பேண்ட் ஸ்போர்ட்ஸ், அதாவது இது வந்து ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் தான். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லா சவுண்ட் பேஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து H5 சவுண்டு ப்ளஸ் லவுட் சவுண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இமென்சிவ் சவுண்டு ப்ளஸ் இதுலேயும் அதே மாதிரி தான் Type C ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க நம்மளோட சார்ஜிங் போர்ட்டலுக்கு. ஸோ இது வந்து A21 சீரீஸ், அப்புறம் மெலடி 07 இதெல்லாம் பேசிக்காக எல்லோரும் இருக்குது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது அன்பாக்ஸ் வந்து அதே தான். அந்த நம்ம அன்பாக்ஸ் மேலேயே அந்த கவர் கொடுத்ததுனால நம்ம அந்த செட்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்பப்போ அடிக்கடி வந்துட்டு போகுது. ஸோ அந்த கவர் பிச்சதுக்கப்புறமா தான் அவ்வளோ லைட் கனெக்ஷன் அந்த ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக வரல. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அன்பாக்ஸு எப்பயும் போல நார்மலாக கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும்ல, அந்த பாக்ஸே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே தொடர்றதுக்கே நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து
நீட் அண்ட் கிளியராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான். இதுவும் அதான் 2 மொபைல் வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து 2 கிட்ட ஹெட்செட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக அதோட டீட்டெயில் வந்து நான் இந்த வீடியோவில் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஆக்சுவலாக உள்ளே திறந்தவொடனே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு கேட்லாக் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கேட்லாக் படிச்சுட்டே பார்ப்பீங்கன்னா கம்பல்சரி கமெண்ட் செக்ஷனில் தம்ஸ் அப் கொடுங்க. இல்லைனா கேட்லாக் படிக்க மாட்டிங்கன்னா என்னமாரி ஒரு இன்னொரு தம்ஸ் அப் கொடுக்காம ஹார்ட்டின் போடுங்க. ஓகேங்களா? இது வந்து ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட்டீஸ் பண்ணது ஒன்றே ஒன்று வந்து எனக்கு பார்த்தோன்னே கிளியராக தெரிஞ்சிச்சு. இதில் வந்து அந்த ஒயர் தான் கொஞ்சம் ரொம்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டக்குன்னு அறந்துடுற மாதிரி அப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக கட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ ஆக்சுவலாக அது மட்டும்தான் இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. மற்றபடி எல்லாமே நார்மலாக நெக் பேண்ட் இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் தான் ரொம்ப 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 தின்னாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து ஈஸியாக கொஞ்சம் கட் ஆகிற மாதிரியும் இருந்தது. ஸோ அதனால் மேக்ஸிமம் சில ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாகவே கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். இது வந்து அந்த மேக்னெட்டிக் கம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம். எப்பயும் போல் தான் நம்ம அந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆகிடும். எப்பவுமே சில இதில் வந்து சென்டர் பட்டன் கொடுத்துருப்பாங்க, சில இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பட்டனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.